டிஆர் பாலு அவர்கள் 2004 2009 வந்துட்டு கப்பல் துறை, போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலை துறையோட அமைச்சராகவும் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல அவங்க வந்துட்டு அவரோட துறைக்கு சம்பந்தமே இல்லாத அவரோட நிறுவனத்துக்கு மலிவான விலையில எரிபொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகளுக்கு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அவரோட நலனுக்காக எந்த அளவுக்கு பாடுபட முடியுமோ அந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்காரு. ஆனா மக்களுக்காக அவர் வந்து எதுவுமே செய்யல. செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், KN நேரு அவர்களா இருக்கட்டும், இப்போ டிஆர் பாலு அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஊழல் பண்றதுலயே தான் வந்துட்டு குறியா இருக்காங்க. திமுக ஆட்சியா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்க என்ன நல்லது செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா ஊழல் லிஸ்ட் எடுத்தோம்னா அது ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த மாதிரி தான் டிஆர் பாலு அவர்களும் ஊழல் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு வழக்கு தொடுத்தாங்கல்ல, அதுக்கு இப்போ நவம்பர் மாசத்துல அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கோர்ட்ல ஆஜரானாங்க. ஆனா டிஆர் பாலு அவர்கள் வந்துட்டு வரல. நீங்க தான் தைரியமான ஆளா கோர்ட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தாங்க. அடுத்த டைம் வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. திமுகவோட ஆட்சியில அமைச்சர்கள் எல்லாருமே தொடர்ந்து ஊழல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும், டிஆர் பாலு அவர்களை பத்தி உங்க கருத்து என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.